ஹாய் கைஸ், இன்னைக்கு எப்படி நம்ம இன்டர்னல் ஃபில்டரோட பவர் ஹெட்டை க்ளீன் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். சரியா? மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இதில் தான் நிறைய ப்ராப்ளம் பண்ணுறாங்க. இதை கலட்ட தெரியாமல் கலட்டிட்டு உள்ளே இருக்கிற அந்த சின்ன பிளாக் கலரில் இருக்கிற புஷ்ஷை மிஸ் பண்ணிடுறாங்க. அண்ட் இதை கலட்டி க்ளீன் பண்ணுமா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம பண்ணி ஆகணுங்க. நான் இப்போ உங்களுக்கு காட்டுறது 4 months நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த பவர் ஹெட்டு. இது நான் ஸ்பாஞ்சு இல்லாமல் வெறும் பவர் ஹெட் மட்டும் யூஸ் பண்ணது. சம் செட்டிங் வச்சுருக்கேன். ஸோ அதில் கிளீனிங் வாட்டரை பம்ப் பண்ணி திரும்ப தொட்டிக்குள்ளே விடும். அதோட ப்ராசஸ் அதுக்காக நான் இதை வச்சுருக்கேன். வெறும் கிளீனிங் வாட்டர் பம்ப் பண்ணுறதுக்கே இவ்வளோ அழுக்கு இருக்குன்னா, நம்ம நார்மலாக டேங்க்கில் வைக்கும்போது ஸ்பாஞ்சு வச்சு வைக்கும்போது எவ்வளோ செடிமெண்ட் ஆகும் பார்த்துக்குங்க. ஸோ இதை ரெகுலர் மெயின்டெனன்ஸ் பண்ணாதான் சீக்கிரம் மோட்ரு வீண் ஆகாது. நம்ம இப்போ வச்சு யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இங்கே பாருங்க, இது மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்துகிட்டு ஃபுல்லாக நீட் அண்ட் க்ளீனாக பண்ணிடுங்க. போக முடியாத இடத்துல ஏதாவது ஒரு குச்சை வச்சோ இல்லை ஏதாவது சின்ன கிளாத் வச்சு குச்சை வச்சு தொடச்சிங்கன்னா போயிடும். மெயின் திங் இதில் என்னன்னா, அதில் நிறைய 2 புஷ் இருக்கும், பிளாக் கலரில் புஷ் இருக்கும். அதுதான் மெயினாக இந்த மோட்டரை சுத்த வைக்கிறதுக்கான ப்ரொசீஜர் பண்ணுறதே. நிறைய பேர் அதை தொலைச்சிடுறாங்க, இதை கலட்டி க்ளீன் பண்ணுறாங்க, பட் அதை மிஸ் பண்ணிடுறாங்க. இப்போ காட்டுறேன் பாருங்க. இதில் அந்த பிளாக் கலரு டாப் எண்டில் ஒன்று, பாட்டமில் ஒன்று இருக்கும். ரெண்டுமே பிளாக் அந்த இம்பலரை ஹோல்டு பண்ணுற மெட்டீரியல் தான் அது. நம்ம என்ன பண்ணுறோம், கலவும் போது அந்த சின்னதாக இருக்கிற பிளாக்கை இருக்கா என்னன்னே பார்க்க மாட்டோம். மேக்ஸிமம் நிறைய பேர் பார்க்குறதே கிடையாது. நிறைய பேர் ஒரு மந்த்துக்கு எப்படியும் ஒரு 4 to 5 மெம்பர்ஸ் இதேமாரி மோட்ரு வாங்கிட்டு போனது கழுவுனதுக்கப்புறம் ஓட மாட்டேதுன்னு சொல்கிறாங்க. நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா உள்ள அந்த பிளாக் கலரில் இருக்க மாட்டேங்குது. பாருங்க, இந்த பிளாக் தான் மெயின். அந்த இம்பலரை நம்ம அந்த பிளாக்ல வச்சு நம்ம உள்ளார மோட்டரில் ஹோல்டு பண்ணி இருக்கிறதே அந்த ரப்பர் தான். அந்த ரப்பர் புஷ் போயிடுச்சுன்னா வேற யூசேஜே கிடையாது. ஒன்று ஓல்டு மோட்டர்ல இருந்து ஸ்பேர் எடுத்து போடணும். இது ஸ்பேர் மேக்ஸிமம் கிடைக்காது. நீங்க புது மோட்டர் தான் வாங்கியணும், அதுதான் யூஸ் பண்ணிய மாதிரி இருக்கும். இப்போ இன்னொன்று நான் சொல்றேன், நீங்க வாஷ் பண்ணும்போது எனக்கு தெரியும் எப்படி வாஷ் பண்ணணும்னு நான். ஸோ அதனால நான் ஓப்பன் ஸ்பேஸ்ல பண்றேன். நீங்க எப்போ வாஷ் பண்றதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி மோட்டர் நீங்க வாஷ் பண்றீங்கன்னா ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சு வாஷ் பண்ணுங்க. ஏன்னா சப்போஸ் மிஸ் ஆச்சு அப்படின்னா அது உள்ளே கிடக்கும், நம்ம தெரிஞ்சிடும் ஏதோ பொருள் இருக்கு, எதுல மிஸ் பண்றோம் நாமளே எடுத்து பார்த்துருவோம். நீட் அண்ட் கிளீனா கழுவுங்க. அதுல தான் நம்ம மோட்டர் ஓடுறது இருக்கு. நீங்க இந்த ப்ராசஸ் மந்த்லி ஒன்ஸ் கூட நீங்க பண்ணலாம். ஏன்னா ஸ்பாஞ்சில் ஏறுறது ஜாஸ்தி அழுக்கு சீக்கிரம் போகாது. நான் இது யூஸ் பண்ணது 4 month ஓல்டு மோட்டர். ஓகேவா? நீங்க ஸ்பாஞ்சு வச்சு பண்றவங்க சீக்கிரம் அழுக்கு ஆகாது. அதனால கவனமா பார்த்து பண்ணிக்கங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.